வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பாட்டு கேட்கறதுக்கு வேணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இந்த பாடல் மாதிரி வெயில்களை யாராச்சும் என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வடங்காய போகிறவங்க தவிர பெருசாக யாரும் வெயில்களை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அது கூட வறுத்து சாப்பிடும் போது மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அதையும் தொடர்ந்து மொட்டை மாடில் காய போடும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வடாங்கள்லாம் காய போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வெயில்களை சமாளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சில பல டிப்ஸுகள்லாம் உங்களுக்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி நீங்கள் குளிச்சிடணும். நான் டெய்லி குளிச்சிடறேங்க. கலரு நம்ம பேசிக்காகவே கருப்பு தான், அதனால் எப்பயுமே கருப்பாக இருப்போம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில பேர் அதெல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க. அதிகபட்சமாக யாராச்சும் அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வச்சுருந்தாலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ட்ரெஸ்ஸை 3 நாளைக்கு 4 நாளைக்கு போடுறத நீங்கள் தவிர்த்தே ஆகணும். குறிப்பாக பசங்களா நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க. டெய்லி ஒரு ட்ரெஸ் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுங்க. துவைக்கிறது நீங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வெயில் நேரத்து தானே டக்குன்னு அலசி போட்டிங்கன்னா டக்குன்னு காஞ்சிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ போட்டு போகக்கூடிய மிகப்பெரிய பிரமுகர்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷூ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப நல்ல விஷயம், போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஷூ அவுத்து போட்டு சாக்ஸோட உலா வருவதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் நிறைய மேட்டர்லாம் இருக்குது அதுக்குள்ள. அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் நேரத்துக்கு பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஸோ பறவைகள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல விதங்கள். இந்த வெயில் நேரத்தில் அப்படி சொல்லிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடிகளில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, திருக்காண்டு கூலையில் இவ்வளோட்டு தண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த சைடு போகக்கூடிய காக்காவாக இருக்கட்டும், குயிலாக இருக்கட்டும், அது வாட்டுக்கு வந்து குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. அண்ட் எவ்வளோ பாவங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த வெயில் காலம் நம்மளுக்காக கொடுக்குது. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. ஏதாவது கருத்து சொல்லணும் நம்மளுக்கு தோல் சொல்லிவிட்டா முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு எடுத்து அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு உங்களுக்காக ஆளை வச்சு கை தட்டுவேன். சரியா?